இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும். ஹாய், உங்கள் விஜய் ஆற்காட்டில் இருந்து. இன்றைக்கி நம்ம சோழர்கள் கட்டின பழமையான சிவன் கோயிலுக்கு வந்திருக்குங்க. ஆமாங்க, இந்த சிவன் கோயில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நிறைய பேர் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் பார்த்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த கோவில் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துச்சிங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் போய் சேர்னாங்க. சிவாய நம்ம இன்றைக்கி இந்த கோவிலை மீட் எடுத்துருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவிலை பார்க்கும்போதே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம சிவபெருமான் இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த வேலை மெயினாக வந்து ஜனங்க வரணுங்க. ஆமாங்க, வந்தால் மட்டும்தான் இந்த கோவில் இன்னும் சுத்தமாக இருக்கும். ஆமாங்க, சிவாய நம்ம. எப்படிமலை மாவட்டம் வந்தாவாசி செல்லும் வழி ஆயிலவாடின்ற கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்தில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. ஆமாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோயில், சக்தி வாய்ந்த சிவன் கோயிலுங்க. இந்த கோவிலை இந்த அளவுக்கு மீட் எடுக்கிறதுக்கு காரணமே தஞ்சாவூர் சேது அண்ணா தாங்க. ஆமாங்க, பழமையான கோவிலெல்லாம் எடுத்து வீடியோ போடுவார். நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னே இந்த கோவிலை வந்து நம்ம ஷார்ட் வீடியோவை எடுத்து போட்டோம். அந்த கோவில் இந்த கோவில் எங்கேயும் போய் சேரல. ரெண்டாவது வந்து எடுத்து போட்டோம். மறுபடியும் வந்து அவர் வந்து இன்றைக்கி இந்த கோவிலை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, சிவாய நம்ம. சேதண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரெண்டாவது வந்து இன்னொன்று இந்த ஏரியாவிலேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போயிருக்காரு. இப்போ நம்ம இந்த கோயிலை முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் கோவிலேருந்து மண் எவ்வளோ தொலைவுக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் மண் இருந்ததுங்க. இது பாருங்கள், அடையாளம் பாருங்கள். இது வரைக்கும் மண் இருந்தது. இது ஃபுல்லாக மண்ணில் வந்து மச்சன் இருந்தது. இங்கேருந்து இந்த சைட்லேருந்து இது ஃபுல்லாக அது மேலே இருக்குது பாருங்கள் கோபுரம். அந்த கோபுரம் வரைக்கும் வந்து ஃபுல்லாக இது ஏரிக்காரன்றதுனால இந்த கோவிலே சுத்தமாக மறைச்சிட்டாங்க. ஆமாங்க. ரெண்டாவது வந்து இந்த பின்னாடி வந்து இதெல்லாம் பூமிக்குள்ளே வந்து உள்ளே இருந்ததுங்க. ஆமாங்க, இது பாருங்கள் என்ன ஹைட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆழத்துக்கு இதை நோண்டி எடுத்துருக்காங்க பாருங்கள். சிவாய நம்ம. ரெண்டாவது வந்து நம்ம அபிஷேகம் பண்ண தீர்த்த தண்ணி வெளியே வரும் பாருங்கள். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு எத்தனை வருஷமாக இது மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்கள். சிவாய நம்ம பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வந்து யாழி தலைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த யாழி தலையில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வேலைப்பாடு பாருங்கள், தண்ணி அபிஷேகம் பண்ணுறது. ரெண்டாவது வந்து இங்கே பாருங்கள், அபிஷேகம் பண்ணுற தீர்த்தத்துக்கு மேலே வந்து சிவலிங்கம் வந்து இந்த இடத்துல வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. ஒரு 1000 வருஷம் நம்ம சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான சிவன் கோயில். அந்த லாஸ்ட் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து மண்ணில் வந்து இது மூடிட்டு இருந்துச்சுங்க. சிவாய நம்ம பாருங்க, இதெல்லாமே மண்ணில். இந்த ஊர் மக்களும் சேது அண்ணாவும் இதை மீட் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் பண்ண ஷேர் மூலயமா தான் வந்து எல்லாருக்கும் இந்த கோயில் போய் சேர்ந்துருக்குதுங்க. சிவாய நம்ம. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது ஃபுல்லாகவே மண் வந்துருக்குதுங்க. அப்புறம் வந்து இது வரைக்கும் மண் வந்துருந்துச்சிங்க. ஆமாங்க. ரெண்டாவது வந்து இது வரைக்கும் இப்போ வந்து இதுலேயே இது வரைக்கும் மண் வந்துருக்கு பாருங்கள். ஆமாங்க, இது வந்து ஒரு 5 அடி ஹைட்டு கோயிலுங்க. ஒரு 5 அடி மட்டும் இல்லை 6 அடி 5 அடி தான் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுங்க. மீதி எல்லாமே மண்ணுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி மீட்டு எடுத்துருக்காங்க. சிவாய நம்ம. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். சிவாய நம்ம. மிஸ் பண்ணாத விஜய் தமிழ் பாருங்கள். இது மாதிரி பழமையான கோயிலுக்கெல்லாம் போய் எடுத்து போடுவோம். சிவாய நம்ம.
வணக்கம்.